பேச்சுவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீஃப். தமிழகத்தோட இரு பெரும் அரசியல் ஆளுமைகள் இருவேறு காரணங்களால் தங்களுடைய செயல்பாட்டை நிறுத்தி கொண்டுள்ளனர். இந்த நேரத்தில் தமிழக அரசியலில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக சில நடிகர்கள் முயற்சி செய்கிறார்களா என்று கேட்டால் அதை யாரும் மறுக்க முடியாது. அதற்கான சமீபத்திய நிகழ்வுகள் பலவற்றை நம்மால் சுட்டிக்காட்ட முடியும். சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்தவரை போருக்கு தயாராகுங்கள் என்று தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு அறைகூவல் விடுத்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் நடிகர் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கின்றார். அதை தாண்டி தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் எவ்வாறு இருக்கின்றது என்ற கேள்விக்கும் அவர் சூழல் சரியில்லை என்பது போன்ற ஒரு பதிலை தெரிவித்திருக்கின்றார். அதை தாண்டி தமிழர்கள் தான் தமிழகத்தை ஆள வேண்டுமா என்ற கேள்விக்கு மிக முக்கியமான ஒரு பதிலை பதிவு செய்திருக்கிறார். தமிழகத்தை விரும்பக்கூடிய நபர்கள், அவர்கள் தமிழராக இல்லாவிட்டாலும் கூட தமிழகத்தை விரும்பக்கூடிய நபர்கள் தமிழகத்தை ஆளலாம் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார். இது குறித்து இன்றைய பேச்சுவார்த்தையில் நாம் பேச இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றார்கள். முதலாவதாக எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் ஆழி செந்தில்நாதன் அவர்களை வரவேற்கின்றேன். நடிகர் மற்றும் ரஜினி ரசிகர் ஜீவா அவர்களை வரவேற்கின்றேன். மற்றும் கவிஞர் ஸ்நேகன் அவர்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கு கமல்ஹாசன் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து, தமிழர்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தமிழக அரசியல்ல எப்போதுமே ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழர்கள் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து நிலவக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம். தமிழகம் மட்டுமில்ல, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் அது போன்ற ஒரு கருத்து இருக்கு. குறிப்பா தமிழகத்தில் இது அதிகமாக ஒலிக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த நேரத்தில் தமிழர் அல்லாதவர்களும் கூட தமிழகத்தை ஆளலாம், பிறப்பால் தமிழர் அல்லாதவரும் கூட தமிழகத்தை ஆளலாம்னு ஒரு கருத்தை கமல்ஹாசன் முன் வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல நீங்கள் சொன்னதில் ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து எனக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை தமிழர்தான் ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து ரொம்ப வலுவாக இருந்ததாக ஒரு துணையில் நீங்கள் சொன்ன போது இருந்தது. ஆனால் அப்படி இங்கே இல்லை. இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களில் வேறு எந்த வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் அந்த மாநிலத்தில் போய் ஆட்சி செய்வது இயல்பான ஒரு விஷயம் கிடையாது. அங்கே எல்லாரும் பெரும்பாலும் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நம்ம சுதந்திரத்துக்கு பிந்தைய நம்முடைய சட்டசபை எடுத்துக்கிட்டாலும், அதுக்கு முன்னாடி இருந்த சட்டசபை எடுத்துக்கிட்டாலும், சென்னை மாகாணத்தினுடைய சட்டசபை 1920களிலிருந்து எடுத்தாலும் கூட இங்கே தமிழர் அல்லாதவர் நிறைய பேர் இங்கே முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதை நாம் பெரிய அளவுக்கு இங்கே மக்கள் மத்தியில் அதுக்கு எந்தவித எதிர்ப்புணர்வும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது இயல்பாகவே தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்குது. ஆனால் அதே 100 ஆண்டு காலமாக 1920களிலிருந்து தொடங்கி தமிழ்நாட்டிலே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற ஒரு குரலும் தொடர்ந்து ஒலித்து கொண்டு தான் இருக்கிறது. நான் குறிப்பிட்டது அந்த குரலை தான். ஆமாம், ஒலித்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சின்ன குரலாகத்தான் நீண்ட காலமாக இங்கே இருந்தது. சமீப காலத்தில் தான் அந்த குரல் ஒரு மிகப்பெரிய குரலாக மாற தொடங்கி இருக்கிறது நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்கின்ற ஒற்றை வரிக்குள்ள அடக்கக்கூடிய விஷயமாக இதை நான் பார்க்கல. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்று சொல்லும்போது அது வெறும் இனவாதமாகத்தான் தோன்றுகிறது. அது எந்த இடத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயமாக அதை ரொம்ப சுலபமாக மற்றவர்களும் புறந்தள்ளிவிட முடியும். ஆனால் இந்த குரலுக்கு பின்னாடி என்ன இருக்குது? தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் ஏன் சொல்கிறாங்க? இந்த குரல் எவ்வளோ காலமாக ஒலிச்சிட்ருக்கு? நான் சொன்ன மாதிரி 100 வருஷமாகவே இந்த குரல் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஏன் அதிகமாக வருகிறது என்பதெல்லாம் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடையூறு பண்ணிக்கணும் இப்போ அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு தெரிஞ்சு 2009 ஈழ இனப்படுகொலைக்கு பிறகுதான் இது கூடுதலாக இங்க ஒலிக்கும். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆளணும் அப்படின்ற ஒரு பெரிய அளவுக்கு இல்லை. இங்க பெரிய அளவுக்கு இல்லை, சின்ன அளவுல இருந்தது, எப்பவுமே இருந்தது, பெரிய அளவுக்கு இல்லை. அதாவது திராவிட கட்சிகளின் மீதான ஒரு நம்பிக்கை இழப்பு என்பதோடு தொடர்புடையதாக இந்த விஷயம் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு வந்தது. அதற்கு முன்பு இது இருந்தது. சில அறிஞர்கள் மத்தியில் இருந்தது, சில சின்ன அமைப்புகள் மத்தியில் இருந்தது. அவங்க பல காலமாக இதை சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 20 வயசுலேருந்து இது பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான முழக்கத்தை. ஆனால் ஒரு 10 ஆண்டு காலமாகத்தான் இதுக்கு கூடுதலாக இருக்கிறது. ஆனால் இதை ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமைப்பு, இவர் இந்த தலைவர் சொல்கிறாரு இல்லை இந்த அமைப்பை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கன்னு இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இதை பற்றி பேசக்கூடிய நிலைமை இப்போ சமீபத்தில் இருக்குது. அதனால தான் ரஜினிகாந்த் கூட தன்னை பற்றி ஒரு சித்திரத்தை வரைந்து கொள்ளும்போது நான் பச்சை தமிழன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். நான் ஒரு இந்தியன், நான் எங்கே வேணா இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லலை. இல்லை தமிழ்நாட்டுக்குரிய பொலிட்டிக்கல் டெர்மினாலஜி அடிப்படையில் சொல்ல போனால் நான் ஒரு திராவிடன், எங்கே வேணா நான் இருக்கலான்னு கூட அவர் சொல்லலை. நான் பச்சை தமிழன் என்று அவர் சொல்கிறார். இது நம்ம பார்க்க முடியுது. அதனால் தமிழ்நாட்டில் இந்த இந்த கருத்து சமீப காலத்தில் ரொம்ப வலுப்பற்றிருக்கிறது. இது எங்கிருந்து இது வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் ஒரு சமூக அரசியல் காரணத்திலேருந்து பார்த்தோம்னா,
இது ஏதோ 2-3 சின்ன கட்சிகள் அல்லது சீமான் போன்ற ஒரு சில நபர்களுடைய குரலாக நான் இதை பார்க்கல. அப்படி பார்க்கறது நிறைய பேருக்கு சௌகரியமாக இருக்கலாம், ஆனால் அது எதிர்க்கிறது சுலபமாயிடும். ஆனால் உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மிகவும் பின்தங்கிய சமூகங்களிலிருந்து வரக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கு மேலே வர முடியாத ஒரு போராட்டத்தில் அந்த சமூகங்கள்லேருந்து வரக்கூடிய சக்திகளுடைய ஒரு குரலாகவும் இது வந்து ஒலிக்கிறதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயம் தான். நான் கூட இதை வந்து ஒரே வரியிலலாம் சொல்லிட முடியாது. கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயம். அதாவது இனவாதத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்கிறத வந்து இனவாதமாக பார்த்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு குடிமகனுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. அதாவது அவர்கள் வெற்றி பெற்று மக்கள் ஏற்றுக்கொண்டார், அவர்கள் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. அதை வந்து நீ ரத்தத்தால் தமிழன் கிடையாது, உன்னை நீ ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் அந்த ஒரு வியாக்கியானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டினுடைய அடித்தளத்திலேருந்து வரக்கூடிய இந்த குரலை வந்து வெறும் இனவாதமாக நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை என்னன்னே உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால தான் நான் இதை வந்து இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது ஒற்றை வரி அல்லது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிற விஷயம் கிடையாது. கமல் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் உணர்வு இருக்கக்கூடிய யார் வேணாலும் முதலமைச்சராக வரலாமே அப்படிங்கிறாரு. அது எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அது பொதுப்படையான கூற்று. அது தமிழ் உணர்வு அதுதான் அடுத்து வரேன். என்னை பொறுத்த வரையிலே தமிழ் உணர்வு கூட எதுக்கு வேணும் அப்படின்னு அடுத்து வியாகியானம் வைக்கலாம். ஏன் ஒரு தமிழ் உணர்வு வேணும்? அவர் நல்லவராக இருந்தால் ஆட்சி செஞ்சுட்டு போட்டோமே, தமிழ் உணவுன்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு அடுத்த கட்டம் வரலாம். அதுக்கும் மேலே போயிட்டு வந்து யார் வேணா ஆட்சியில் வரலாம், இதில் போய் என்ன இருக்குன்னு பேசும்போது கொஞ்சம் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் காஸ்மோபாலிட்டன் அவுட்லுக் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் அது ரியாலிட்டியை பிரதிபலிக்குதா? தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டு காலமாக இல்லை 15 ஆண்டு காலமாக உருவாகி ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒருவருக்கு என்ன நிலைப்பாடு இருக்குதுங்கிறத வந்து பேசுறது தானே அரசியல். உனக்கு இயற்கை வள சுண்டலை பற்றி நிலைப்பாடு இருக்கிறது. அது ரஜினியாக இருந்தாலும் கமலாக இருந்தாலும் பூஜாக வரக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் வந்து இந்த கேள்வியை கேட்பாங்கல்ல. உனக்கு ஈழத்தமிழர் பற்றி நிலைப்பாடு, மொழி பிரச்சனையில் உன்னோட நிலைப்பாடு என்ன, இயற்கை வள சுரண்டல் நிலைப்பாடு என்ன, மத்திய அரசு மாநில அரசின் உரிமைகள்லாம் பறித்து கொண்டிருக்கிறது அதில் உன் நிலைப்பாடு என்ன? இந்த விஷயங்களெல்லாம் பேசுவதற்கு மாற்றாக நீங்கள் ரஜினி தமிழரா இல்லையா, பச்சை தமிழரா சிவப்பு தமிழரான்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்களா உங்களுக்கு பிரச்சனை வந்து ஓடி போயிடும். இரண்டாவது, இந்த குரல் வருதுன்னு சொன்னால் என்னுடைய தமிழகத்தினுடைய அடிப்படையான பிரச்சனைகளை என்னால் தான் சரியாக பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையிலிருந்தும் இது வருது. இதற்கு முன்னாடி வந்து பல உதாரணங்களோடு அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் ஆட்சிக்கு வரல. நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து இன்னொன்னு பார்க்குறேன். தமிழகத்துல அதிக ஆண்டு முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் தமிழர் அல்லாதவர். அவர் மீது யாரை சொல்றீங்கன்னு சொல்லுங்க. எம்ஜிஆர் அவர்களே தான். ஆமா, அவர் மீது நம்பிக்கை அவ்வளவு மக்கள் வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவ்வளவு காலம் அவரால் முதலமைச்சராக இருக்க முடிஞ்சது. இந்த நேரத்துல நீங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது தமிழர்களால் தான் தமிழர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு படிப்படைய மக்கள் உணர்வு வந்து கொண்டிருக்கிறதுன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்ன அந்த 2009ஆம் ஆண்டே கூட ஒரு சில நபர்களால், என்னால இல்ல ஒரு சில நபர்களால் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அளவுகோலின் அடிப்படையில தமிழர் அல்லாதவர்னு சொல்லக்கூடிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவருடைய கட்சியும் கூட ஒரு கன்சிடரபிள் ஓட் பேங்கை அவங்களோட முன்னாடி எலெக்ஷன்ல 2006 வாங்கின ஓட் பேங்க்ல இருந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்துல தமிழர்களுக்கு தமிழர்கள் தமிழை ஆள வேண்டும், தமிழகத்தை ஆள வேண்டும் அந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் இது பெரிய அளவுக்கு பரவுச்சு. நான் நேரடியாக பார்க்கிறேன். இறுதி பகுதியிலேயே போர் தொடங்கி 2009 இறுதியாக தெளிவா சொல்லிடுறேங்க. 2009ஆம் ஆண்டு மே மாதம் எலெக்ஷன் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 நான் என்ன சொல்ல வரேங்க தெளிவா நான் சொல்லிடுறேன். அதன் பிறகு நீங்க இந்த கேள்வி நான் என்ன சொல்றேன், இது நீண்ட காலமாக இப்படிப்பட்டு சின்ன சின்ன அமைப்புகள் பேசின விஷயம் பொது தளத்துல பரவ ஆரம்பிச்சது 2009 இனப்படுகொலை சமயத்துல. பரவ ஆரம்பிக்கிற அதே சமயத்திலே அது வந்து மக்கள் மத்தியில வந்து உடனடியாக இடம் பெற்று விடாது, நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இன்னைக்கும் இடம் பெற்றுச்சுன்னு நான் சொல்லலை. இன்னைக்கும் கூட தமிழ்நாட்டில் ரஜினி வந்தாருன்னா அவருக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கத்தான் செய்யும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் சொல்றது இப்போ, ஆனா அது ஒரு பிரச்சனையா இல்லைன்னா இந்த டிபேட்டுக்கு அங்கே அவசியம் கிடையாது. ஏன் அது ஒரு பிரச்சனையா இருக்கு? அது ஏன் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு டிபேட் சாத்தியமாங்க? இல்லை தேவைன்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? இன்னைக்கு ஏன் இதை நீங்க டிபேட் பண்றீங்கன்னா மக்கள் மத்தியில இதுக்கு ஒரு செல்வாக்கு, அந்த செல்வாக்கு சரியா தப்பாங்கிற வாதம் வேற. ரஜினிகாந்துக்கு செல்வாக்கு உயர்ந்தது 1996 கூட அப்படி ஒரு செல்வாக்கு இருந்தது. அதனால அதுல நான் என்ன சொல்றேன், இந்த கேள்வியோட செல்வாக்கை பத்தி பேசுறேன். இந்த கேள்வி சமூகத்துல ஒரு பிரச்சனையாக ஒழிக்க ஆரம்பிக்கிறதுனால தானே கமல் இதை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ரஜினி தன்னை வந்து பச்சை தமிழ்னு சொல்லிக்கிறாரு. அதனால இந்த பிரச்சனையை ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையாகவோ அல்லது வந்து ஒரு கட்சியின் பிரச்சனையாகவோ பார்க்காம நீங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற குரல் என்ன, அது ஏன் வந்து ஒழிக்குது, எந்த குரல் இந்த குரலாக மாறி இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சரியா
சரியாக இருக்கும். கமல் போன்றவர்கள் வந்து அந்த அடிப்படையில இல்லாம பொதுவாக வந்து சொல்றாரு. அந்த பொதுவான கருத்துல வந்து எந்த தப்பும் கிடையாது. யாரு அதான் சொல்றேன், அந்த பொதுவான கருத்து இன்னும் கூட மேல கொண்டு போயிட்டு நீங்க தமிழ் உணவெல்லாம் எல்லாமே தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு நீங்க யாரை வேணா முதலமைச்சர் ஆகலாம்னு பேசலாம். மக்களுடைய ஏற்பை பெறுகிற யார் வேண்டுமானாலும் வரலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா அது வந்து அது கடைசியில ஒண்ணே ஒன்று சொல்றேன், அது வந்து இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணக்கூடிய கேள்வியும் அல்ல, பதிலும் அல்ல. கண்டிப்பா. ஆழி செந்தில்நாதன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த தமிழர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு, தமிழ் பேசுறவர் மட்டும்தான் தமிழரா, தமிழர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு இந்த புரிதல் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இதன் அடிப்படையில தான் ரஜினிகாந்த் நான் ஒரு பச்சை தமிழன்னு சொல்லிக்கிறாரா? இல்லை, இதன் அடிப்படையில்ன்றது மட்டும் கிடையாது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், அவருடைய பூர்வீகம் நாச்சிக்குப்பம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவருடைய தந்தையார் பிறந்திருக்கார். அவங்க தாயார் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் சாருடைய அம்மா பிறந்திருக்காங்க. ஸோ அவருடைய பூர்வீகமாகவே அவர் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கார். இப்போ எங்கே பிறந்தோம், இப்போ ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஊரில் உங்கள் தாத்தா இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எங்கள் தாத்தா எந்த நாட்டில் இருந்தாலும் தெரியாது. ராஜராஜ சோழனுக்கே 10 தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் வரலாறுகள் கிடையாது. இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு மட்டும்தான் இன்றைக்கி ரியாலிட்டிக்கு என்ன சாத்தியம், இது மூலிமா என்ன நல்லது நடக்கும், யாருக்கு அதிகப்படியான மக்கள் செல்வாக்கு இருக்குது, மக்கள் யாரை நம்புகிறாங்கன்றதை முதல்ல நம்ம பார்க்கணும். ஒரு தலைவரை வந்து தொண்டர்கள் தான் சொல்லணும், இவர் என் தலைவன், இவர் வந்தால் ஏதாவது செய்வார், இவரால் அது முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்மளை நாமளே தலைவர் நான் தான் செய்வேன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது, ஒருத்தன் வந்து ஒரு 4 பேர் பசியில் இருக்கான். அந்த பசியில் இருக்கவனுக்கு யார் உணவு வாங்கி கொடுத்தா என்ன? அவனுக்கு தேவை பசி தீரணும். அந்த பசியை தீக்கிறது பார்த்து உன்னால் முடியலன்னா யார் கொடுக்குறாங்களோ அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும். அப்படின்னா டைரக்டாக ரஜினிகாந்த் சொல்லிட்டு போயிடலாம்ல, நான் தமிழன் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்காம நான் உன்னுடைய பசியை தீர்க்கிறேன், நான் உன் பிரச்சனையை தீர்க்கிறேன், உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லாம, ஏன் நான் பச்சை தமிழன் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டு இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கங்க நான் உன் பிரச்சனையை தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லணும்? அதாவது அதை எதுக்காக சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வருதுன்னா, பெருந்தலைவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், எல்லாரும் என்ன படிக்காதவன் சொல்றாங்களே, நான் என்னைக்காவது படித்தவன் சொல்லியிருக்கேனாடா, ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவர் நீங்கள் தமிழர் இல்லைன்னு சொல்லும்போது, நான் பூர்வீகமாக இங்கே தான்டா இருக்கேன், நான் இந்த மண்ணை சேர்ந்தவன், இங்கே தான் என் அப்பா என்னுடைய அம்மா இங்கே தான் பிறந்தாங்க, நாங்கள் ஒரு தொழிலுக்காக நான் அந்த பக்கம் போயிட்டு திருப்பி இங்கே மைக்ரேட் ஆகிட்டு திருப்பி நான் வரும்போது இங்கே தான் வந்திருக்கோம். 23 வருஷம் தான் நான் பெங்களூரில் இருந்தேன், 44 வருஷம் நான் தமிழ்நாட்டில் தான் இருந்தேன், என் பசங்களுக்கு இங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், என் தொழில் இங்கே தான் இருக்குது, இங்கேருந்து என்னை தூக்கி போட்டாலும் நான் இமயமலையில் தான் போய் விடுவேன், தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்துக்கும் போய் செட்டில் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அதனால இதை சொல்லி அவர் வந்து அரசியல் பண்ணணுன்றது இல்லை, கேட்குறவங்களுக்கான பதில். சரி, கேட்குறவங்களுக்கான பதிலாக அவர் தான் ஒரு பச்சை தமிழர்னு சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பல பிரச்சனைகள் நடந்திருக்கு, மக்கள் போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. இந்த நேரங்களில் ரஜினி தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்ல தயங்கியது இல்லை, இது வந்து எல்லாரும் தவறான ஒரு ப்ரொபகண்டாவே இருக்குது. சில பேர் சோஷியல் மீடியாவில் வந்து அவர் என்ன செஞ்சார், இதுக்கு என்ன குரல் கொடுத்தார், இதுக்கு என்ன வாய்ஸ் கொடுத்தாருன்னு கேட்குறாங்க. 1983 அன்னைக்கு இதே ஈழத்தமிழருடைய பிரச்சனை நடந்துட்டு இருந்த சமயத்தில் ஜெயவர்தனா அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்தவரை எதிர்த்து குரல் கொடுத்த ரசிகர் மன்றங்கள், அதாவது ரஜினி சாருடைய இவருடைய நிலைப்பாடை அவங்க இது பண்ணாங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க 32 மாவட்டங்களையும் ரசிகர்கள் வந்து அவருடைய ஜெயவர்தனாவுடைய உருவபொம்மை எரிச்சாங்க, கண்டனத்தை தெரிவித்தாங்க. அதே மாதிரி 83 வந்து கடையநல்லூர் காமராஜர் பேருந்து நிலையம் அருகில் அவங்க வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க ரசிகர் மன்றங்கள். அன்னைக்கு இப்போ தமிழ் பேசிக்கிட்டு இருக்க இவங்கெல்லாம் வந்து பள்ளிக்கூட மாணவர்களாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பழைய விஷயங்கள் தெரியாததுனால இதெல்லாம் செய்யலைன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. உங்களுக்கு தெரியலைன்னா கேட்டு தெரிஞ்சுங்க, இல்லாட்டி ரெக்கார்டு என்னன்றதை எடுத்து பாருங்கள். எல்லாத்துக்கான எவிடன்ஸ், எல்லாத்துக்கான ஆதாரங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு கர்நாடகா வந்து கன்னடர்கள் தாக்கின போது கூட, தமிழர்களை பெங்களூரில் தாக்கின போது கூட, என் ரசிகர் படையோடு நான் வந்து சென்னையிலேருந்து நாங்கள் வந்து இதுக்கு மேலே நீங்கள் அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என் ரசிகர் படையோ நாங்கள் வந்து உங்களை சந்திக்க வேண்டியது இருக்குன்றதையும் சவாலாக சொல்லியிருந்தாங்க. கர்நாடக விஷயத்தில் காவிரியில் தண்ணீர் கொடுக்கல, கர்நாடக அரசை ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நான் இங்கே முன்வைக்க விரும்பலை. அது ஒரு சென்சிட்டிவான விஷயம். ரஜினி முன்வைக்கக்கூடிய கருத்து என்பது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிராக முடிவதற்கான வாய்ப்பும் கூட இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை கூட அவர்களை கருத்தில் எடுத்துக்கிட்டு சமீப காலங்களில் நடந்த காவிரி பிரச்சனைகள் தொடர்பான விஷயங்களை அவர் பேசாமல் இருக்கலாம்னு இது இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஆனால் நான் அதை தாண்டி குறிப்பிட்டது சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த பல்வேறு போராட்டங்கள், ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக நடந்த போராட்டங்கள், அணு உலைக்கு எதிராக நடந்த போராட்டங்கள், கெயில் திட்டத்திற்கு எதிராக நடந்த போராட்டங்கள், இது போன்ற மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த போராட்டங்களில் ரஜினி தன்னுடைய கருத்தை பதிவு செய்யாதது ஏன்?
பதிவு செய்யாது. நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு கூட அவர் வந்து குரல் கொடுத்தாங்க. மாணவர்கள் போராட்டமாக இருக்குது, இதில் நம்ம போய் நம்மளுடைய விஷயத்தை பண்ண வேணாம். ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்து ப்ரொசீட் பண்ண விடுங்க, அதுக்கேற்ற மாதிரி சட்டத்தை சரி பண்ணுங்க அப்படின்றத சொன்னாங்க. இன்னொன்று இந்த ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், அது கையெழுத்து போட்ட ஆட்கள் இங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் விட்டுடுறீங்க. வர்றேன்னு சொல்கிறவரை தான் நீங்கள் வந்து நீங்கள் அதுக்கு ஏன் கேட்கல, இதுக்கு ஏன் கேட்கல, இதுக்கு நீங்கள் ஏன் சொல்லலை, இதுக்கு ஏன் கருத்து சொல்லலன்னு கேட்குறீங்க. இருக்கிறவங்களை நீங்க ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? இந்த கேள்வியை நான் ஏன் உங்ககிட்ட வைக்கிறேன் அப்படின்னா, உங்களை போன்ற ரசிகர்கள் தான் ரஜினி அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி நீங்க வரணும்னு எதிர்பார்க்குற பட்சத்துல உங்களுடைய தலைவரிடமிருந்து இதையெல்லாம் தலைவர் செஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டு வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அல்லவா? இப்ப இருக்கிற அதற்கு பதில் சொல்ல வேண்டியதும் நீங்க தான். நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு இப்ப இருக்கிற எந்த தலைவர்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து வந்தாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப கட்சி இருக்குல்ல, எத்தனை கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல, எத்தனை தலைவர் இருக்காங்க? அப்படி நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமா எங்க பொது தளத்துல இயங்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே நிகழக்கூடிய ஒவ்வொரு அரசியல் சம்பவத்திற்கும் தங்களுடைய எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. அது ஒரு அறிக்கையாக இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம். கட்சிக்கு வந்தாங்களா, இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த அரசியல் கட்சியும் போராட்ட காலத்துல பல்வேறு பிரச்சனைகளாக போராடி மக்கள் ஏற்பு பெற்று தான், அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், சித்தாந்த ரீதியாக இன்னொரு தளத்தில் இருக்கிற பிஜேபி, எல்லாருமே ஏதோ ஒரு போராட்டங்கள் மூலமாக தான் வராங்க. நீங்கள் அப்படி இல்லாமல் அதை நீங்கள் எதிர்க்கலாம், ஆதரிக்கலாம், அது வேற விஷயம். அவங்க நிலைப்பாடுகளை சரின்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம். ஆனால் அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் போராடி வர்றது தான். மேலிருந்து யாரும் குதிக்கிறவங்க கிடையாது. யாரும் குதிக்கல சார். 1983 குதிக்க போறாரோ அப்படின்ற ஒரு அச்சம் சொல்றீங்க. நீங்க வந்து 83ல இருந்து அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. நீங்க எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா ஆகணும். நீங்க நேரடியா அவர் குதிக்கிறான்றதை நீங்க சொல்லக்கூடாது. 96ல வந்து இதே மாதிரி யோசிக்கிறாங்க சிலர். யோசிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேங்க, நீங்க அதை நீங்க சொல்லி நீங்க புரிய வைங்க. ஏன்னா இதே கேள்வியை எல்லா இதுலயும் நாங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்றதுனால நமக்கு இப்போ எங்களுடைய விஷயம் என்னன்னா, வாட் இஸ் நெக்ஸ்ட்? பழைய கதையை பேசி பிரயோஜனம் இல்லை. அடுத்து நம்ம வந்தா என்ன பண்ண போறோம் இல்லையா? நம்ம இதே இன்னும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி போய் நம்ம பழசையே பேசிட்டு இருந்தோம்னா நம்மளால முன்னோக்கி போகவே முடியாது. ஓகே, நம்ம நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, தீர்க்கப்பட வேண்டிய கஷ்டங்கள், மக்களுக்கான பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. அதை நோக்கி நம்ம போகணும், முன்னோக்கி போகணுமே தவிர பின்னோக்கியே போறது வந்து பிற்போக்கு சக்திகள் தான் அதை வந்து நம்மளை காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து 96ல் இதே வந்து அன்னைக்கு அந்த ஆட்சி சரியில்லை, இது நீங்க வந்து தொடர்ந்துச்சுன்னா ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது எவ்வளோ ஒரு நிலைப்பாடு அவர் சொன்னார் இல்லையா? அது பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிச்சு இல்லையா? பிறகு பல முக்கியமான தேர்தல்கள் நடந்திருக்கு. அதுல சிலவற்றில் குறிப்பிட்டு கூட சொல்லலாம், பேசினாரு. அதற்கு பிறகு அவர் குரல் வந்துச்சா இல்லையா? அவருடைய நிலைப்பாடை சொல்லிட்டே இருந்து அதுக்கப்புறம் பேசலன்றது இல்லைங்க. ஒரு சூழல் வரும்போது தானே பேச முடியும். இப்போ அவர் ஒரு திரைப்படத்துல நடிகரா இருக்கார். அரசியல் கட்சியில வந்ததுக்கு அப்புறம், கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க அவர்கிட்ட இந்த ஒவ்வொரு கேள்வியும் நீங்க முன் வைக்கணும். இப்போ நான் ஒரு ரசிகராகவே நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நீங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் என்னாலே பதில் சொல்ல முடியுது. நான் எதுக்குமே நான் பதில் எதுவுமே சமாளிக்கலையே, எல்லாத்துக்கும் நான் என் சைடில் இருக்க விஷயத்த சொல்றேன். அப்போ நாளைக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த பொசிஷன்ல இருக்கும்போது செய்யாத விஷயங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். வந்ததுக்கு அப்புறம் கேளுங்க, சொல்றோம். கண்டிப்பா பல கேள்விகள் இருக்கு, கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி சிநேகன் ஐயா, கமல் இன்று தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு தமிழகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த எதிர்பார்ப்பு, இதெல்லாம் ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகத்துல இரு பெரும்பாலும் நான் வந்து ரஜினி சாருக்கு எதிரானவன் இல்லை, முதல்ல நான் அதை பதிவு பண்றேன். அவருக்கு இருக்கிற கோடான கோடி ரசிகர்களில் நானும் ஒருவன், அவருக்கு இருக்கிற தொண்டர்களில் நான் ஒருவன் அல்ல. ரெண்டாவது எழுத்தாளர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், தமிழர்கள் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்பது சமீபத்தில் வந்து ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரலாக இருக்கிறது. உண்மை. இதற்கு முன்பு தமிழர்கள் தான் ஆண்டாங்களான்னா அது இல்லை, அது உண்மைதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போது தமிழர்கள் அல்லாதவர்கள் ஆண்டு இருந்தால் கூட தமிழகத்தின் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழகத்தின் நலன் மீதும் அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள், தமிழர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் ரஜினிகாந்த் மேல அந்த நம்பிக்கை கண்டிப்பாக கிடையாது. இவங்க சொல்லுங்க, சொன்னாங்க தொண்டர்கள் தான் சொல்லணும்னாங்க. போராட்டம் நடத்துறவன் தொண்டன், போஸ்ட் ஒற்றவன் ரசிகன். தொண்டர்கள் படியில என்ன வரவே கூடாது. ஒன்று. இன்னும் சொல்ல போனா, இந்த ஜனநாயக நாட்டில் யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம், தடுப்பதற்கு எவனுக்கும் மறுகதை கிடையாது. ஆனால் ஒரு இனத்தையோ ஒரு மாநிலத்தையோ நீங்க இதுவரைக்கும் இருக்கும்போது, அவங்களுடைய அண்ணன் ஜீவா சொல்லும்போது ஒரு 4-5 போராட்டத்தை சொல்றாரு. இந்த அவர் குரல் கொடுத்த அனைத்து போராட்டங்களும் அவருடைய தொழிலுக்கும் அவருக்கும் ஆபத்து இல்லை என்றால் மட்டுமே அந்த குரல் வெளியே வந்திருக்கிறது. ஏன்னா நல்ல போராடி, நல்ல தலைவன், நல்ல ஒரு மக்கள் தொண்டனாக இருக்கிறவன், நல்ல மக்கள் சேவனாக இருக்கிறவன் எந்த எதிர்பார்ப்பும் பார்க்க மாட்டான், மக்களுக்காக வேண்டி குரல் கொடுப்பான். அப்பெல்லாம் கொடுக்காதவங்க இப்ப வந்து பச்சை தமிழன் சொல்றீங்களேங்கிற ஒரு சின்ன ஆதங்கம், அவ்வளவுதான். அதே மாதிரி சொல்றாரு, நான் இங்கேருந்து தூக்கி எறிஞ்சா இமயமலையில போய் தான் விழுவேங்கிறீங்க, அப்ப நீங்களே உங்களை ஞானி என்று சொல்லுகிறீர்கள். நன்றி, நாங்களும் ஒற்றுக்கொள்கிறோம். காரணம், நீங்கள் வந்து உண்மையிலே அந்த ஞானி மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் விமர்சனம் என்பது பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு காரி மூஞ்சில் கூட உமிழ்வார்கள்.
அதை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவமும் தகுதியும் வேணும். விமர்சனத்தையும் கேவலத்தையும் அனுபவிக்க முடியாத எவனும் பொது வாழ்க்கைக்கு வர முடியாது. நீங்கள் தான் சொல்கிறீர்கள் ஞானி என்று. ஆனால் தமிழர்கள் வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் இன்னைக்கு அவங்களுடைய ஆதங்கத்தை பதிவு பண்றாங்கன்னா அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லணும், இல்லைன்னா அமைதியா இருக்கணும். தமிழர்கள் இவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார்கள் போது தமிழர்களை குறை சொல்லிவிட்டு நான் பச்சை தமிழன் நீங்க ஆள வரும்போது அந்த ஆதங்கம் வருகிறது. பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது. விமர்சனங்களா இருக்கும், தகாத வார்த்தைகளை போடும்போது எல்லாமே வரும். ஏன்னா விமர்சனம் என்பது சரியானதை சொல்வது மட்டும் இல்ல, என்ன ஒரு பொதுவான தவறானது இல்ல. விமர்சனம் என்பது இரண்டும் கலந்தது. ரெண்டையும் ரெண்டு தராசுல வச்சு பார்க்கணும். அதுதான் தலைமை. இன்றைக்கு கலைஞர் இன்னைக்கு உண்மையிலே நான் ஒரு இயக்கத்தை சார்ந்தவன் இருந்தாலும் கலைஞரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை நான் பெருமைப்படுவேன். அவருக்கு வராத விமர்சனமா? எங்கேயாவது விமர்சனம் பண்றவர்கள் அவர்கள் எதிர் விமர்சனம் பண்ணிருக்காரா? காரணம் தலைமைக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கணும், என்ன செயல்படணுமோ அதுதான் செயல்படணும். அட்லீஸ்ட் உங்கள் மீது உள்ள இறக்கம் 85களையும் 89களையும் உங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்புகள் இப்ப இல்ல அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரியும். அன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இப்படி ஒரு பெரும்பான்மையான ஒரு நடிகரோ ஒரு நல்ல மனிதரோ வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அன்னைக்கெல்லாம் வராம ஆனா இன்னைக்கு வரும்போது கூட நீங்க நியாயமா வந்தா பிரச்சனை இல்ல. ஒரு இனத்தை குறை சொல்றீங்க, நான் தமிழன்றீங்க. நான் பச்சை தமிழன் இல்ல இல்ல தயவு செய்து என்னன்னு கேட்டீங்கன்னா பச்சை தமிழன்கிற வார்த்தை இத்தனை வருஷம் வரவே இல்லையே. இத்தனை வருஷம் ஏன் வரல அந்த வார்த்தை? நாங்கள் உங்களை நீங்க இப்ப கூட சொல்றாரு என்னை தமிழர்களாக நீங்கள் மாற்றிக் கொண்டீர்கள். படத்துக்கு டயலாக் தூக்கி போட்டு அப்ப நீங்க எம்ஜிஆர் அரசியல் பண்ணும்போது படத்து டயலாக் இப்ப கூட எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டதும் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டதும் எல்லா பத்தியுமே ஏத்துக்கிட்டது காரணமே அவர்கள்லாம் மக்கள் மீது நடந்து கொண்டிருந்தாங்க. நடக்கிற 1000 போராட்டங்கள் ஒரு 500 போராட்டங்கள் உங்களுக்கு குரல் கொடுத்திருந்தாலே சரியோ தப்பு அதை பத்தி கவலை இல்ல. குரல் கொடுத்திருந்தாவே மக்களுக்கு வேண்டி போராடின போது தலைவன் இவன் அப்படின்னு நாங்கள் ஏத்துக்குவோம். ஸ்நேகன் ஐயா சொல்றதும் சரிதான். அதைத்தான் நான் சொல்ல போறேன் கேளுங்க. இந்த கடந்த காலங்கள்ல ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு இயக்கம் அவர்களோட பின்னணியில இருந்தது, ஒரு கொள்கை சார்ந்து அவர்கள் இயங்கினாங்க, அதை தங்களுடைய நடிப்புல வெளிப்படுத்தினாங்க. அது சரிதானே நான் சொல்றது? அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய வளர்ச்சி இருந்தது. அது மாதிரியான ஒரு வளர்ச்சி ரஜினிகாந்துக்கு இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதை தான் நான் சுட்டி காட்டுறேன். ஸோ இந்த வளர்ச்சிக்கும் ரஜினிகாந்த் இப்போ அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க எப்படி பார்க்க? அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம் இங்கே நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிறாங்க. இது பெரும்பாலும் வடநாட்டு ஊடகங்கள் இதை ரொம்ப தவறாக சித்தரிச்சு இப்போ தமிழ்நாட்டிலேயே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு சினிமாக்காரர்களிடம் தான் தன்னுடைய தலைவர்களை எதிர்பார்க்கறதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லி நாம நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். உண்மை என்னன்னா அண்ணாவும் கலைஞரும் 2 பேருமே சினிமாவை அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். எம்ஜிஆர் ஆரம்பத்தில் சினிமாக்காரர் தான், ஆனால் மிக குறைந்த காலத்திலே அவரும் திராவிட இயக்கத்தோடு தன்னை பிணைத்து கொண்டார். எனவே அவரும் ஒரு திராவிட இயக்க தலைவராகவே மாறினார். அவருடைய தொடர்ச்சியாகத்தான் ஜெயலலிதா அவருடைய அரசியல் பரிணாமம் இருந்தது. அதற்கு வெளியே பார்த்தீங்கன்னா மிக சிறந்த பல நடிகர்கள், சிவாஜி கணேசன் உட்பட, இங்கே அவர் இறுதி வரையில் அரசியலில் இருந்தார். அவர் இல்லாதவர் கிடையாது. அவரால் இங்கே வெற்றி பெற முடியல. அவரை போல புளியை பார்த்து பூனை சூடு போட்டது போல நிறைய பேர் நான் கட்சி தொடங்குறேன், கட்சியில் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் யாருமே இங்கே வெற்றி பெறலை. ஆனால் விஜயகாந்துக்கு மட்டும் ஒரு விதிவிலக்காக இருந்தது. என்ன விதிவிலக்காக இருந்ததுன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒரு ஸ்பேஸ் உருவாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சமயத்தில் அவர் தன்னுடைய தொண்டர் படைகளை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே கட்சியை போல நடத்தி பல ஆண்டு காலம் தயார்படுத்தி அவங்கள களத்தில் இறங்குறாரு. அவருக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குது. ஆனால் மிக குறுகிய காலத்தில் எந்த அரசியல் அடிப்படையும் இல்லாமல், எந்த அரசியல் சித்தாந்தமும் இல்லாமல், கொள்கை இல்லாமல் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி செயல்பட ஆரம்பித்ததுனால 10% வாக்கு வங்கி தன் கையில் வைத்திருந்த விஜயகாந்த் மிக குறைவான காலகட்டத்தில் வீழ்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட 0வா மாறி நிற்கிறார். இன்னைக்கு அவருக்கு 3-4% இருக்கலாம் அதிகபட்சம், அவ்வளோதான். ஆனால் நடைமுறையில் அதுக்கு பெரிய அர்த்தமே இல்லாமல் போச்சு. ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நடிகராக இருந்து பிரபலமாக இருக்கிறதுங்கிறது வேற, அரசியலில் அவருக்கான இடம் என்னங்கிறது வேற. ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அவர் மீதான அந்த எதிர்பார்ப்பு அல்லது அவருக்கான வாய்ப்பு என்பது 90களில் இருந்தது. 95-96 முடிச்சிடறேன். ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போ ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு ஸ்பேஸை அவருடைய முகமாக மூப்பனார் போன்றவர்கள் உருவாக்கின ஒரு காலகட்டம் அது. அப்போ ஒருவேளை உள்ள வந்திருந்தா அன்றைக்கு இருந்த சூழலில் இந்த திமுகவுக்கு அதிகமான மாற்று வெளின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்பேஸை அவர் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதே ஸ்பேஸ் தான் பிறகு விஜயகாந்துக்கு போச்சு. அதுதான் போச்சு. இன்னைக்கு அந்த ஸ்பேஸுங்கிறது கிட்டத்தட்ட பாஜக கையில் போயிருச்சு. அது
திமுகவுக்கும் அதிமுகவான மாற்றுங்கிறது ஏற்கனவே அவர்கள் பெரிய அளவுக்கு எடுத்திருக்கிறாங்க. இப்போ எதை வந்து ரஜினிகாந்தால் எடுக்க முடியல? இதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சில தலைவர்கள் சேர்ந்து ஒரு தலைவரை உருவாக்கி விட முடியுமா? அடிப்படையில ஸ்ட்ரக்சர் எதையும் உருவாக்காம அடிமட்டத்துல தொண்டர்களை தயார்படுத்தாம 99% போய் சென்றடையாம இப்படி ஒரு தலைவர்கள் உருவாக்கிட முடியும். 99% இருக்கும்போது எப்படி ரஜினிகாந்த் 1996ல அந்த ஸ்பேஸ் இல்ல அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அப்ப டிஎம்சி தயாரா இருந்தது. தமிழ்நாடு மாநில தங்களுடைய கட்சியில அவர் இணைக்கணும்னு அவசியம் இல்லை. அன்னைக்கு அந்த ஒரு இடம் அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸை கொடுக்க தயாரா இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு அரசியல் ஸ்பேஸில் அவருக்கு ஒரு இடம் கொடுக்க அன்னைக்கு திமுகவில் இருந்து எல்லாருமே மனசளவில் தயாரா இருந்தாங்க. அன்னைக்கு வந்து அந்த இடம் காலியா இருந்தது. அதை வந்து அவர் அன்னைக்கு பயன்படுத்திக்க முடியல பல காரணங்களால. இன்னைக்கு வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறது நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னதுதான், ஜெயலலிதா இல்லை, கலைஞர் வந்து இன்னைக்கு அவருடைய அரசியல் ரீதியாக செயல்படக்கூடிய சூழல் அவர் இல்லை. இந்த மாற்று இடத்தை இப்ப இருக்க உருவாகின ஒரு ஸ்பேஸை வந்து பயன்படுத்திக்கணுங்கிறது தான் எல்லாருடைய கருத்தா இருக்கு. ஏன் ரஜினி 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை செய்யல, இன்னைக்கு செய்யறாரு? இன்னைக்கு ஏன் போர் தொடங்கணும்னு சொல்றாரு? 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை இல்லாம இருந்ததா? இல்ல ரசிகர்கள்லாம் கேட்காம இருந்தாங்களா? எல்லாருமே வந்து ஜெயலலிதா கருணாநிதி காலகட்டத்துக்கு பிந்தி இடத்தை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற திட்டத்துல தான் இன்னைக்கு எல்லா நடிகர்களும் எல்லா கட்சிக்காரங்களும் முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்க யாருமே தமிழ்நாட்டு அரசியல் புரிஞ்சிக்கவே இல்லை. இங்க சினிமாங்கிற ஒரே காரணத்தை முன்வைத்து வந்து பாக்யராஜ் கட்சி தொடங்கினார், என்னாச்சு? டி ராஜேந்தர் கட்சி தொடங்கினார், என்னாச்சு? சிவாஜி கணேசனால ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? என்ன நீங்க எந்த அரசியல் பாரம்பரியத்தில் வரீங்க? அப்புறம் உங்களுடைய நீங்க எந்த அளவுக்கு அரசியல்வாதிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது. அரசியல்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்க நிலைப்பாடு என்ன, அதுக்கேற்ற மாதிரி கட்சி அணிகளை நீங்க உருவாக்குவீங்களா, செயல்படுவீங்களா, போராடுவீங்களா, ஜெயிலுக்கு போவீங்களா உட்பட எல்லாமே இருக்கு. இதை வெறும் கம்பெனி நடத்துற மாதிரி நடத்த முடியாது. இந்த புரிதல் இருந்ததுன்னா இந்த வார்த்தைகளே வராது. ஆனா இதை பூதாகாரமாக மாற்றியது மீடியா தான். நீங்க தான் எல்லாம் நீங்க இல்ல, வீடியோவில் தான் நம்ம மறுபடியும் ரஜினியை பத்தி பேசி ஒவ்வொரு படம் வரும்போது இது நடக்கும். ரஜினியோட ஒவ்வொரு படம் வரும்போதும் அரசியல் பிரவேசம் பத்தி பேசுவாங்க, ரஜினியோட மூவ் பத்தி பேசுவாங்க, ரகசியத்தை பத்தி பேசுவாங்க, எல்லாம் பேசி வந்து ஒரு பெரிய சூழலை கொண்டு வருவாங்க. இல்லாத பட்சத்துல அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, படம் வந்த பிறகு இல்லாத பட்சத்துல படம் வந்து முடிஞ்ச பிறகு யாரும் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரான்ற ஒரு கேள்வி முன்வைக்காத பட்சத்துல மீடியாக்கள் அதை பத்தி பேசுவது இல்ல. அதுதான் சொல்ல வர திட்டமிட்ட செயல்பாடு. அதாவது அவர் பேசுவாரு, நாம அதை பேசுவோம், அப்புறம் அது முடிஞ்சு போயிடும். இதனால அவர் தன்னை ரொம்ப டிஸ்கிரெடிட் பண்ணிட்டாரு. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. போருக்கு தயாராக வேண்டும் என்று ரஜினிகாந்த் தன்னுடைய தொண்டர்களுக்கு, தன்னுடைய ரசிகர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்தினுடைய கருத்து குறித்து தன்னுடைய கருத்தை பல்வேறு வகையில் கமல்ஹாசன் இன்றைய தினம் பதிவு செய்திருக்கின்றார். அது குறித்து பேச்சுவார்த்தையில் பேசி வருகின்றோம். தொடர்வோம். இன்னைக்கு அதிமுகவில் ஏற்பட்டிருக்க இந்த குழப்பம் தான் ஒரு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை பெரிதாக்கி இருக்குது அப்படின்னு கருதலாமா? அதன் அடிப்படையில தான் 100% இன்னொரு நபர் அந்த இடத்தை ஃபில் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி இருக்கு. 100% உண்மை, அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். அந்த ஏற்கனவே கொஞ்சம் ஒரு இடைவெளி இருந்தது, இது மிகப்பெரிய இடைவெளி. அது மட்டுமல்ல, கலைஞர் வந்து அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் வந்து விலகி இருக்கிறது, அது இன்னும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இருபெரும் தலைகள், அது வேற எவ்வளோ புயல் எவ்வளோ சுனாமி வந்தாலும் அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த வல்லமை உள்ள தலைவர்கள், புரட்சி தலைவர் தலைவி ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அல்லது கலைஞராக இருக்கட்டும், 2 பேரும். ஆனால் அவங்க 2 பேருமே இவர் உடல்நிலை காரணம், இங்கே மரணம், இந்த இடைவெளி வந்து ரொம்ப பெருசாகும் போது மிகப்பெரிய குழப்பம் நிலவி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த குழப்பத்தில் யாரெல்லாம் என்னென்ன செய்யலாமோ அதை செய்யறதுக்கு காரணம் இருக்காங்க. அதில் ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு. ஒருவேளை அதிமுக ஒன்றுபடும் பட்சத்தில் ஒரு பலமான கட்சியாக பழையபடி ஒரு கட்சியாக உருவாகும் பட்சத்துல இந்த ஸ்பேஸ் இல்லாம போயிடும்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு என்னென்ன பொறுத்த வரைக்கும் அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் இருந்த அந்த ஒற்றுமை இன்னுமே ஒன்றுபட்டால் கூட இருக்காதோ என்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா கோடிக்கணக்கான ரசீது தொண்டர்களில் நானும் ஒரு கடைநிலை தொண்டன் என்பதனால் முழுமையாக உண்மையான தொண்டர்களை நாங்கள் காசு சம்பாதிக்கிறதுக்கோ கொடி பிடிக்கிறதுக்கோ அப்படி இது இல்லை, உண்மையிலே வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி இருக்கிறதுனால வேண்டி சொல்கிறோம். மறுபடியும் ஒன்று சேர்ந்தாலும் அவர்கள் இருக்கும்போது இருந்த அந்த பலமும் அந்த ஒற்றுமையும் இருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இதில் ஒரு சந்தேகம் எழுது. இப்போ ஒரு கட்சினா வெறும் கட்சியினுடைய தலைவர் மட்டும் கட்சி கிடையாது. ஏன்னா தலைவர் எல்லா மக்களையும் சந்திக்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஊடகங்கள் வாயிலாக சந்திக்கலாம், நேரடியாக தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபராக அந்த கட்சியினுடைய முக்கியமான பிரதிநிதிகள் நிர்வாகிகள் இருக்காங்க. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த பொறுப்பில் இல்லாத போது தொடர்ந்து அந்த நிர்வாகிகள் மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் அந்த கட்சியின் மேல் மக்கள் நம்பிக்கை இழப்பது அப்படின்றது ஏன் ஏற்படுது? இந்த மாதிரியான நிகழ்வு தான் ஒரு நபரை ஈஸியா அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளுதா? அப்படி உங்களை யோசிக்க வைக்குதா? அதன் அடிப்படையில் தான் ரஜினிகாந்த் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அரசியலுக்கு வரணும்னு ஒரு முடிவை
இல்ல அதாவது இங்க நம்ம தமிழ்நாட்டு அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமையை மட்டுமே நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். இதை நம்ம அப்போ அவங்களுடைய தலைமை கரெக்டா பண்ணும்போது அவங்க கீழே இருக்கிற விஷயங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத வந்து பேசிக்காவே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இப்ப தலைவர் அடையாளம் காட்டுற இவர் தான் எம்எல்ஏன்னா அந்த எம்எல்ஏவை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. மக்கள் எல்லா கட்சியிலையும் நடக்குது. மக்கள் அவர் நல்லவர் கெட்டவர், அவர் படிச்சிருக்காரா படிக்கலையா, அவருக்கு முன்னாடி அவருக்கு மேல குற்றச்சாட்டு நடந்துகிட்டு இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் நடந்துகிட்டு இருக்குன்னு தான் சொன்னேன். அதான் நானும் கேட்கிறேன். இனிமேல் இப்படி நடக்கும்னு நான் சொல்லல. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஊக்கம் பெற்று ரொம்ப ஈஸி என்னால வந்துட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கா? இப்போ நீங்க நிறுத்துற கேண்டிடேட் யாருன்றது மக்கள், அந்த தொகுதி மக்களுக்கு தெரியும். இப்போ சென்னையில இந்த ஒரு பகுதியில் நிக்கிறாங்கன்னா ஒரு தலைவர் அடையாளம் காட்டினாலும் இந்த இந்த கேண்டிடேட், இந்த எம்எல்ஏ கேண்டிடேட் நல்லவர் தான், இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஜென்யூனா அந்த மக்களுக்காக வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு, இவர் வந்தா நேர்மையா இருப்பாரு, அவர் திருட மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாருன்ற நம்பிக்கை அந்த பகுதி மக்களுக்கு இருக்கணும். அது முதல் கட்டமான ஒரு விஷயம். இன்னொன்று, இன்னைக்கு இப்போ கரண்ட்ல இருக்கிற அரசியல் எப்படின்னா எல்லாமே எவ்வளோ பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் அந்த மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டுக்கு இவ்வளோ கொடுத்துட்றாங்க, இந்த கட்சி இவ்வளோ கொடுத்தா அடுத்த கட்சி இவ்வளோ கொடுக்குறாங்க, இங்கே 2000 கொடுத்தா அங்கே 5000 கொடுக்குறாங்க. ஸோ மக்களையும் கரப்டட் ஆக்கிடுறாங்க. 2 ரூபா போட்டு 20,000 ரூபா எடுக்கிறாங்க, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறாங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பட் ஃப்ரெஷ்ஷாக இவருடைய விஷயம் வரும்போது இவருடைய அஜெண்டாவே என்ன இருக்குன்னா, பணம் சம்பாதிக்கிறவங்க நான் கூட வச்சுக்க மாட்டேன், பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோட அரசியலில் வரணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், தயவு செஞ்சு யார் நினைச்சிங்கன்னா நான் உங்களை கிட்டே சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று, எல்லாமே வந்து எல்லா மாவட்டத்திலையும் அந்த முக்கிய பொறுப்புகளை வெறும் ரசிகர்களுக்கு மட்டுமே கொடுத்துருவார் அப்படின்றதையும் இன்னும் வந்து அவர் உறுதியாக மன்னிக்கணும். சினிமா துறை மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. குறிப்பா பணம் கையாளக்கூடிய அந்த நிலைமையில டாக்ஸ் எவேஷன், அப்புறம் லாபத்தை குறைச்சு காட்டி வரி கட்டாம ஏற்கிறாங்க, இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட, அதிகமாக குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த துறையிலிருந்து வரக்கூடிய ஒரு நபராக ரஜினிகாந்த் இருக்கிறார். இந்த துறையில அது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, அது போன்ற குற்றச்சாட்டுகள்ல இருந்து இந்த துறையை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரஜினிகாந்த் இந்த துறையில என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை மக்கள் முன்வைக்க மாட்டாங்களா? இந்த குற்றச்சாட்டை இங்க நீங்க சாதாரணமா சிரிச்சிட்டு இதை விடக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா பல ஆயிரம் ஒரு உதாரணம் தேவைப்படாதா மக்களுக்கு? அதாவது இதற்கு முன்னாடி நான் சார்ந்த துறையில, நான் செயல்படக்கூடிய துறையில இருக்கக்கூடிய கரப்ஷனை எதிர்த்தேன். நானு அதை எதிர்த்து ஒரு மிக முக்கியமான நடவடிக்கைகளை ஈடுபட்டேன். நான் என்னுடைய வருமானத்தை வெளிப்படையாக காமிச்சேன். இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடும் பட்சத்துல நிச்சயமா மக்கள் நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த துறையை சார்ந்து சொல்றேன், ரஜினின்ற தனிநபரை பத்தி பேசல. நான் ஒட்டுமொத்தமாக இந்த துறை மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த விஷயத்தை முன்வைக்க. இல்ல, துறை மீது நீங்க குற்றச்சாட்டை மொத்தமா வச்சிட முடியாது. எல்லா துறையிலும் இருக்கு, எல்லா துறையிலும் இருக்கு. அது வந்து நீங்க வந்து முழுக்க முழுக்க திரைத்துறையை மட்டும் நீங்க குற்றச்சாட்டு இல்ல. நான் வெறும் திரைத்துறையை சொல்லல. திரைத்துறையிலிருந்து ஒருவர் அரசியலுக்கு வரணும்னு யோசிக்கக்கூடிய நேரத்துல அந்த துறையில இருக்கக்கூடிய கரப்ஷனை, ஊழலை எதிர்க்கிறதுக்கு இந்த நபர் என்ன செஞ்சார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு ரஜினிகாந்த் மக்களிடம் என்ன பதில சொல்ல போறார்? அரசியல் இருக்கிற கரப்ஷனை முதல்ல சரி பண்ணுங்க சார். இதுவும் ஒரு திரைத்துறையில பெரிய கரப்ஷனே கிடையாது சார். பெரும்பாலும் இதுக்கு நீங்க உங்களுடைய திரைத்துறையில கரப்ஷன் இல்லையா? நிச்சயமா இருக்கு. இல்லன்றது வந்து மக்கள் பணத்தை எடுத்துட்டு போய் வெளிநாடுகள்ல முதலீடு பண்றவங்கள முதல்ல கேட்கணும் நாம. இல்ல அதாவது இல்ல, இது திரைத்துறையில நடக்கலன்னு நினைக்கிறீங்க? எங்க நாங்க கொண்டு போய் வேற எங்க பண்றோம்? இல்ல, உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சமீபத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த பனாமா பேப்பர்ஸ்ன்ற ஒரு விவகாரம். மொசாக் பொன்சேகான்னு பனாமால செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில நடிகர்களுக்கும் கூட அவர்களுடைய கருப்பு பணத்தை வெளிநாட்டுல கொண்டு போய் பதுக்கிறதுக்கு உதவுனதா வெளிப்படையான செய்தி. இந்தியாவில் சொல்லுங்க. நான் சொல்றது உங்க துறை தான். உங்க துறை அப்படின்றது பறந்து தமிழ்நாடுன்னா சினிமா துறையை வெறும் தமிழகத்தோடு குறுக்கிக்கிறது நீங்க இல்ல. வெறும் தமிழ்ல மட்டும் நீங்க படம் எடுக்கிறது இல்ல. ஆங்கிலத்துல, ஹிந்தியில எடுக்கிறீங்க, தெலுங்குல எடுக்கிறீங்க, கன்னடால எடுக்கிறீங்க, மலையாளத்துல எடுக்கிறீங்க, பல மொழிகள்ல படம் எடுக்கப்படுது. இப்போ நம்ம முதல்ல பாக்குற மாதிரியான சினிமா துறை இப்ப கிடையாது. சோ அதன் அடிப்படையில் நான் உதாரணத்துக்கு இந்த விஷயத்தை முன்வைக்கிறேன். என்னுடைய ஒரு கருத்தை நான் இந்த நேரத்தில் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்ன்றத நம்ம முதல்ல பேசணும். ஓகே, இந்த கேள்விக்கு இல்ல இதுவே இது சரியான அணுகுமுறையா இருக்குமான்னு எனக்கு தெரியும். வந்ததுக்கு
பிறகு நான் என்ன பண்ணுவேன்னு பாத்துக்கங்க அப்படின்னு நம்ம மக்கள் கிட்ட சொல்ல முடியுமா? இல்ல, அதாவது மக்களுக்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட் காமிக்க வேணாம். நீங்க இருக்கிற கரப்ஷனை முதல்ல ஒழிச்சிட்டு தான் நாங்க புதுவால் வராங்க. அததான் நானும் சொல்றேன், இருக்கிற கரப்ஷன் தான் மெயின். நான் ஒரு விஷயத்தை வந்து நான் சுத்தமா இருக்கேன். நீங்க கமல் சாரை போய் நீங்க டாக்ஸ் கட்ட முடியலன்னு கேட்க முடியுமா? என்ன நீங்க செக் பண்ணுங்க, நான் பியூரா டாக்ஸ் கட்டி வச்சிருக்கேன். நான் சம்பாதிக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் அதுக்கு நான் வருமான வரி நான் செலுத்தி இங்க நியாயமா நான் வச்சிருக்கேன். நீங்க என்னதான் இண்டிபெண்டண்டா நீங்க நிக்கிறனா நீங்க என்னதான் பார்க்கணும். மொத்த துறையை ப்ளேம் பண்ணி நீங்க என்ன சொல்ல முடியாது. புரியுதா? உன் துறை இது, அதனால நீயும் தப்பானவன் நீங்க எப்படி என்ன சொல்ல முடியும்? இல்ல இல்ல அப்படி இல்ல, அந்த துறையில இருக்கிறதுனால அதுக்கு நாமளும் பொறுப்பா இருக்கிறோம். அதை வந்து நம்ம ஒட்டுக்கதான் என்னன்னு கேட்டீங்களா, நான் அந்த துறையில இல்லைன்னு வெளில வந்துடுறோம். நான் சரியா இருக்கேன், ஆனா என் துறையா இருக்கலாம், ஆனா எல்லா துறையிலும் இருக்கிறது மாதிரி தான் இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியுமே. எல்லா துறையிலயும் பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனையும் ஒருத்தர் பார்க்க முடியாது இல்லையா? இல்ல இல்ல இல்ல, திரைத்துறையில பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ சமீபத்துல கூட அதற்கு தனித்தனி அமைப்புகள் இருக்கு. நடிகர் சங்கமா அதுக்கு தனியா ஒரு தலைமை இருக்கு, தயாரிப்பாளர் சங்கம் முடிவு பண்ணணும். அந்தந்த போஸ்ட்ல இருக்கவங்க தான் அதை நீங்க பிரிச்சு கேட்கணும். எல்லா பிரச்சனையிலையும் போய் இல்ல அப்படிதான் நானும் கேக்குறேன். உங்க இடத்துல இருந்து நான் பேச முடியாது இல்லையா? இல்ல இல்ல, உங்களுடைய இடத்துல உங்களுக்கு இருக்க வேலையை தான் நீங்க செய்வீங்க. கண்டிப்பாக உங்க வேலையை நான் செய்ய முடியாது. கண்டிப்பா. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய துறையில பல யூனியன் இருக்கு, பல அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள் அதை செய்யணும். அந்த அமைப்புகளுக்கு தலைமை பொறுப்பேற்க கூட ரஜினிகாந்த் தயங்கியது ஏன்? தயங்கியது இல்லைங்க, அவருக்கு அதுல விருப்பம் இல்லைங்க, மத்தவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரே ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி அதுதான் சொல்றீங்க. ஒரே கேள்வி என்னன்னா, மக்கள் பிரச்சனையில தான் அவர் வந்து இது வரைக்கும் வரல, வந்ததுக்கு அப்புறம் செய்வேன்னு சொல்றீங்க. இரு தான் சார்ந்த துறையில கூட ஒரே ஒரு நிகழ்வு சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் 1 கோடி போராட்டம் நடந்திருக்கு ஜீவான்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய குரல் வருவலாம், உங்களுடைய குரல் எல்லாமே உங்களுடைய பாதுகாப்பாக இருக்கும்போது மட்டுமே வந்திருக்கிறது. உங்களுடைய பாதுகாப்பை கருதி மட்டுமே வந்திருக்கிறது, வேற எதுக்கும் வரவே இல்லை. எவன் அழுத அடிக்கி வாங்கும்போது நீங்க அழுகல, எவனுடைய காயத்துக்கு நீங்க மருந்து போடல, எந்த போராட்டத்தையும் தெருவில் நீங்க போராடல. உங்களுக்கு பாதுகாப்பு இங்கேயும் வச்சுக்கணும் அங்கேயும் வச்சுக்கணும், பாதுகாப்பு வரும்போது வருது. அதுக்கு பேர் போராட்டம் இல்ல, சந்தர்ப்பவாதம், சுயநலம். அதை சொல்லாதீங்க போராட்டம்னு. அதை நீங்க ரெண்டு பேரும் இங்க பியூரா இருந்து கிளீனா இருந்தாங்கன்னா நீங்க சொல்லணும். அதை விட்டுருங்க. நான் போராடுறேன், இப்ப நான் நின்னு போராடிட்டு இருக்கேங்க. என் மனசுக்கு என்னவோ நான் வந்து இறங்கி தரையில நின்று 1000 கவிஞர்கள் இருக்காங்க, 1000 கவிஞர்கள் இருக்காங்க. இதே டிஎம்சி 240 டிஎம்சி தர முடியாதுங்கும் போது பூம்புகார்ல இருந்து தனி ஒரு மனிதனாக நான் வந்து மேட்டூருக்கு நடந்தேன். யாருக்கு தெரியும்? அது வந்து நான் பிரகடனப்படுத்திக்கல, என்னுடைய உணர்வு நடக்க சொன்னிச்சு, நான் நடந்தேன். தனி மனித போராட்டம், அது யாருடைய எதிர்பார்ப்பும் இல்ல, கச்சுக்கொடி இல்ல, தொண்டன் இல்ல, எந்தவித அமைப்பும் கிடையாது. ஏன் நடக்கிறேன்? என்னுடைய உணர்வு சொல்லுது. கண்டிப்பாக அந்த மாதிரி அவருடைய உணர்வுக்கு அவர் என்ன செய்யணுமோ இப்ப வரணும்ன்றாரு, வராரு. இது அவருடைய தாராளமா வரட்டும். அவருடைய உணர்வு. நீங்க ஐயோ அவர் வரத வந்து இன்ன வரைக்கும் ஒரு 10 விவாதங்கள் ஏன் எல்லாரும் இப்படி பதறீங்க? 10 விவாதங்கள் கலந்திருக்கேன். அவர் வரதுக்கு கூடாது நான் சொன்னதே கிடையாது. தாராளமா வரும்போது கூட யாரையும் குறை சொல்லிட்டு வராதீங்க. இல்ல இல்ல, யாரையும் குறை சொல்லிட்டு வராதீங்க. ஆமாங்க, அவர் முதல்ல வந்து இதுவரைக்கும் ஒரு விமர்சனத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாதவர் எப்படி தலைவன் ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்ல, நீங்க ரெண்டு பேரும் பேசினதுக்கு நடுவுல நான் கேட்ட கேள்வி மறைஞ்சு போயிடுச்சு. அந்த கேள்வி உங்ககிட்ட நீங்க வந்து குற்றம் நடக்குதுன்றீங்க. நான் சார்ந்த துறையில இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் முன்வைக்கும் போது ரஜினிகாந்த் என்ன பதில் சொல்லுவார்? எந்த பிரச்சனைன்னு முன்வச்சு நான் அந்த பிரச்சனையை நான் வெளிப்படையாவே சொல்லிட்டேன். அதற்கு உதாரணமும் கூட எடுத்து வச்சு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நீங்க பணமால போய் பணம் மாத்துறது சொல்றீங்க. இந்தியா கருப்பு பணம் நடமாடுவது, இவர் மாத்தி இருக்காரு. இதை நீங்க வேற மாதிரி கேட்கலாம். சரி, ரஜினிகாந்த் போர் தொடுக்கிறதுக்கு தயாரா இருக்க சொல்றாரு. யார் மீது போர் தொடுக்க போறீங்க அதை சொல்லுங்க. யார் மீது? இல்ல அந்த கோடு தான், அதான் ஏதோ ஒண்ணுத்த நீங்க போர்ன்றது நீங்க தேர்தலா கூட சமூக மேல அநியாயத்தின் மீது போராட்டம் சமூக அளவில் கூட அந்த மாதிரியான கதையெல்லாம் சொல்லலாம். என்ன பேச விட்டீங்களா? ஒரே நிமிஷம் நீங்க சொல்லுங்க. என்ன பேச விட்டீங்க பேச முடியும். அதாவது நீங்க ஒரு அநீதிக்கு எதிராக, ஒரு அநியாயத்துக்கு எதிராக, ஒரு தவறுக்கு எதிராக போராட்டம் நடத்துறதுக்கு தான் அந்த அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க இல்லையா? அந்த பிரச்சனைகள் தொடர்பாக நீங்க போராட்டத்தை நடத்துவதற்கான அமைப்பு ஆரம்பிக்கிற மாதிரி கூட நீங்க சொல்லலை. நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறீங்க, தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டுங்கிற எண்ணத்தோட அவர் இருக்கிறாரோ இல்லையோ நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. ஆக நீங்க தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்கக்கூடிய எண்ணத்தோட ஒரு செயல்பாட்டை செயல்படும் போது இதற்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வி, நீங்க எதன் மீது போர் தொடுக்க போறீங்களோ அந்த காலத்துல இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்ற கேள்வியோ சாதாரணமா நான் கேட்க மாட்டேன்னா, கேட்பனா கேட்க மாட்டேனா? நீங்க அது அத்தனைக்கும் நான் வந்த பிறகு பாத்துக்கலாம், வந்த பிறகு பாத்துக்கலாம், இருக்கிறவங்களை கேட்டு அதுதான் சொல்ல இல்ல, யாருமே ஒத்துக்கலன்றதுனாலதான் அரசியல்வாதம் நடக்குது. ஆனா
இவர் சரியில்லை, திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, நான் சரி அப்படின்னு நீங்க சரிங்கிறத சொன்னீங்க. மக்கள் நம்புறாங்க. நான் என்ன கேள்வி புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. செந்தில்நாதன் ஐயா, செந்தில்நாதன். 2 கட்சி சரியில்லை, 3வதா நான் செய்வேன்னா என்ன பின்புலம் நான் கேட்கிறேன். என்ன தியரி, என்ன கோட்பாடு, என்ன சித்தாந்தம், என்ன வரலாறு உங்களுக்கு? திமுகவும் அதிமுகவும் செய்யாத இல்ல அவங்க பண்ணிட்டாங்க நீங்க சொல்றீங்கன்னா உங்க அரசியல் என்னங்கிறது வெளியே சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். ஊழலற்ற அரசியல் தாங்க. அது பொதுவான வார்த்தைங்க. எல்லா ஊழல் பண்றவனும் அதை சொல்லுவான். கண்டிப்பாக ஊழலற்ற அரசியல் தொடர்ந்து இது மக்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. மக்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. அதை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கக்கூடிய நபர்கள், அதாவது மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்க நினைக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக ஊழலற்ற ஒரு சமூகத்தை படைக்கணும்ன்ற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்து விட்டோம். உங்களுடைய இறுதி கருத்தை. என்னுடைய இறுதி கருத்து என்னன்னா, இது வந்து சினிமா கிடையாது, இது அரசியல். இத்தனை கோடி மக்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு அக்கறை இருக்குமானால் இவ்வளவு காலம் பல்வேறு பிரச்சனைகளை போராடி நான் என்னுடைய சித்தாந்தம் இது, நான் இவங்க பக்கம் நின்று இருக்கேங்கிறது தொடர்ச்சியா நீங்க செஞ்சிருக்கணும். அதை நீங்க செய்யல. இன்னைக்கும் வெத்து வேட்டா பேசுறதை நிறுத்தணும். முதல்ல ஒவ்வொரு பிரச்சனை நான் பேசி முடிச்சேன். நீங்க ஜீவாயா இறுதியா உங்களுக்கு நான் நீங்க வந்து தெளிவாக தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் என்னுடைய நிலைப்பாடு இதுங்கிறத நீங்க சொல்லணும். அரசியலா பண்ணணும். அரசியல் சினிமா கிடையாது. உங்களுடைய இறுதி கருத்தா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதம் ஆரம்பிச்சதே கமல் சாரோடைய இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கமல் சார் சமீப காலமாக அரசியல் பேசுவது வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவர் வந்து யாருக்கும் எப்போதும் பயந்ததில்லை. பூடகமாவோ சூசகமாவோ அவர் சொன்னதே இல்லை. எல்லாத்தையும் வந்து சரியோ தப்போ அதை நேரடியாக சொல்லுவார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த நிலைமைக்கு வந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆமா எப்போதுமே வந்து மறைத்து குவித்து கொண்டு வித்தை காமிக்க கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் உணர்வு உள்ள யாரும் தமிழகத்தை ஆளலாம் அப்படிங்கிற உள்ளர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. வெறும் மொழியை மட்டும் ஆளுறது இருந்து அவங்க வந்து மொழி தெரிஞ்சாவே ஆளலாம்னா அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ் ஒரு மொழியாளன், அந்த மொழியாளனுடைய வாழ்க்கையை, அவனுடைய பிரச்சனைகளை, அவனுடைய பின்புலத்தை நேசித்த ஒருவன் மொழியகம். மொழி வந்து இன்றைக்கு வியாபாரத்துக்காண்டி கற்றுக்கொள்ளப்படுகிறது. உலகம் முழுக்க 1000 மொழியை கற்றுக்கிட்டா தான் 1000 நாடுகளுக்கு போக முடியும். அப்படி வெறும் மொழி தெரிஞ்சதுனாலே யாரும் ஆளணும்னா அதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது. மொழியாளனையும் அவனுடைய வாழ்வியலையும் அவனுடைய பின்புலத்தையும் அவனுடைய பிரச்சனைகளையும் சேர்த்து நேசிக்கக்கூடியவன் தான் தமிழ் உணர்வாளனாக இருக்க முடியும். அப்படி இருந்து வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். நிச்சயமாக. உங்களுடைய கருத்து, நிறைவு கருத்து, முன் வச்ச குற்றச்சாட்டு, இவங்க முன் வச்ச கருத்து எல்லாத்துக்கும் நிறைவு கருத்தை நான் இங்கே ஒரே விஷயமா நான் இப்போ சொல்கிறேன். என்னன்னா, இப்போ எங்களுக்கு வந்து மற்றவங்கள மாதிரி இவங்களை குறை சொல்லி இவர் தமிழர் இவர் கன்னடர் இப்படி பிரித்து பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி இவரை வேற மாதிரி ஒரு நெகட்டிவ் ப்ரொபகண்டா பண்ணி வரணுன்ற விஷயம் எங்களுக்கு கிடையாது. வரணும்னா ஸ்ட்ரைட்டாக வரணும்னு சொல்லியாச்சு, போருக்கு தயாராகணும்னு சொல்லிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, தமிழர் அவர் வந்து அவருடைய மூதாதையர்களிலிருந்து தமிழர் தான்றதையும் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. பல வருஷமாக இதுவும் சொல்லிட்டு இருக்க விஷயம் நீங்கள் திருப்பி ஒரே கேள்வியே கேட்குறீங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், தமிழ் நம்ம கண்ணு மாதிரி, பிற மொழிகள் கண்ணாடி மாதிரி. ஆனால் இப்போ கண்ணு கெட்டு போயிருக்கு. நான் கண்ணாடி போட்டால் தான் எனக்கு நான் எதுலேயும் மோதாமல் நான் உயிரோடு இருக்க முடியும். அதற்காகவாது நீங்கள் அவரை வேற மொழிக்காரராக சொன்னீங்கன்னாலும் இப்போ அந்த கண்ணாடி அவசியம். பார்வை ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால அந்த கண்ணாடியை போட்டு உயிரை காப்பாத்தீங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஒரே கடைசி பதிவு, நீங்கள் கன்னடர்களாகவே இருங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீங்கள் மாற்றுமொழி வேற்றுமொழி எதுவானாலும் இருங்க. ஆனால் எந்த மாநிலத்தை ஆள நினைக்கிறீர்களோ, எந்த மாநில மக்களோடு கைகோக்க நிற்கிறீர்களோ அவர்களுக்கு உண்மையாகவும் அவர்களுடைய காயங்களுக்கு மருந்து போடுறவர்களாக இருங்க. அதை தான் நாங்கள் கேட்குறோம். மட்டும் இல்ல, இது யாரு வேணாலும் ரஜினி சார் சொல்லல, ரஜினி சாருக்கு நான் சொல்லவே இல்லை, எல்லாத்துக்கும் மக்களும் அதை தான் எதிர்பார்க்கறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஊழல் பண்ணா கேளுங்க நினைக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். மக்களும் அதை தான் எதிர்பார்க்கறாங்க. மக்கள் அதை தான் அப்படிதான் நடந்துக்கிறாங்க, எதிர்பார்க்கறாங்கன்றதுக்கான மிக சிறந்த உதாரணத்தை நம்ம நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தோம். தமிழகத்தை அதிக நாள் ஆண்ட ஒரு நபர், தமிழர் அல்லாத நபர் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமா மக்கள் மொழி இனம் அவற்றை கடந்து தங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தலைவரை எந்த காலத்திலும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இன்று எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். மற்றொரு பேச்சுவார்த்தை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகளை வழங்குவதற்கு ஆஷ்லே நம்மோடு இணைந்திருக்கின்றார். ஆஷ்லே, இனி உங்களுடன்.